கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, வேத வசனம், தியானம், ஜெபம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். இன்றைய தியானத்தின் தலைப்பு, நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம், லூக்கா 16வது அதிகாரம் 25வது வசனம், நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9, 10 மற்றும் 11வது வசனங்கள், சங்கீதம் 126, 5 மற்றும் 6வது வசனம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் துன்பத்தை குறித்து ஆவியானவரின் துணையோடு நாம் தியானிப்போம். துன்பங்களில் பல வகை உண்டு. ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வதை காணலாம். சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பிரசங்கிக்கிறார். எப்படி துன்பத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்க முடியும் என்பதை நாம் இந்த பதிவில் தியானிப்போம். துன்பங்களில் பல வகை உண்டு. முதல் வகை, நம்மை நாமே துன்பத்தை வரவழைத்துக் கொள்வது. உதாரணமாக, சைக்கிளில் 2 வீல் உண்டு. 2 வீலில் சைக்கிள் ஓட்டினால் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் வீலிங் என்ற பெயரில் சில அதிக பிரசங்க பிள்ளைகள் ஒரு வீலில் சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்து கை கால்களை உடைத்துக் கொண்டு 4, 5, 6 மாதம் என்ற துன்பம் அனுபவிப்பது. இது அவர்களுக்கு மட்டும் துன்பம் அல்ல, அவர்களை சார்ந்தவர்களுக்கும் துன்பம். இந்த துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். இரண்டாவது துன்பம் பொறாமையினால் உண்டாவது. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே, அவனுக்கு ஏதாவது தீங்கு செய்யணுமே என்று தீங்கு செய்து பாவத்தில் விழுந்து துன்பம் அனுபவிப்பது. தமிழிலே தன்வினை தன்னை சுடும் இந்த பழமொழியை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? இந்த வகையான துன்பம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எதிரான துன்பம். தேவனுடைய சமூகத்திற்கு சென்று மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாக வாழ்வதுதான் இந்த துன்பத்திற்கு பரிகாரம். மூன்றாவது வகை துன்பம் இயற்கையாக வருவது. தேவ சித்தத்தின் காரணமாக நாம் விரும்பிய காரியம் நடக்காமல் போகும் பட்சத்தில் நமக்கு துன்பம் இருக்கலாம். ஆனாலும் அது தேவனுடைய சித்தத்தினால் உண்டானபடியினால் அந்த துன்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசி வித துன்பம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற துன்பம். இது தெய்வீக துன்பம். பாவம் செய்தவர்கள் தேவ சமூகத்திற்கு சென்று தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, தேவனே எங்களை மன்னியும் என்று கண்ணீர் விட்டு அழும்போது தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். இதன் மூலம் தேவ நாம மகிமைப்படும். இத்தகைய விசுவாசிகள் மற்றவர்களின் பாவத்திற்காகவும் அவர்கள் மனம் திரும்ப கர்த்தரிடம் மன்றாடுவார்கள். இவர்களே பாக்கியவான்கள். இவர்கள் அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுவார்கள். இயேசு எருசலேமிற்காக கண்ணீர் விட்டார் அல்லவா? அதே போல் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் விடும் இவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் பரலோகத்தில் தேற்றப்படுவார்கள். செல்வந்தன் லாசரு நிகழ்வு நமக்கு தெரியுமல்லவா? செல்வந்தன் நரகத்திலே தள்ளப்படுகிறான். தரித்திரன் லாசரு இந்த உலகத்தில் துன்பப்படுகிறவனாக இருந்தான். அவன் பரலோகத்தில் தேற்றப்படுகிறான்.
லூக்கா 16வது அதிகாரம் 25வது வசனம் வாசித்து பார்க்கவும். பிரியமானவர்களே, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, நாம் பாவங்களை அறிக்கை செய்வோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம், தேசத்திற்காக ஜெபிப்போம், மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் நிச்சயமாக பரலோகத்தில் தேற்றப்படுவோம். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நம் பாவங்களை சமூகத்தில் உண்மையாக அறிக்கை செய்து பரிசுத்தமாகி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும், தேசத்திற்காக ஜெபிக்கவும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் தாகத்தை கொடுத்த அன்பிற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நிச்சயமாக பரலோகத்தில் தேற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.